வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவில் வார ராசி பலன்களை பார்க்கலாம். இந்த வாரத்திற்குடைய ராசி பலன்கள் தொடங்கக்கூடிய நாள் 16ஆம் தேதி மே மாதம் 2025 வெள்ளிக்கிழமை தொடங்கி 22ஆம் தேதி மே மாதம் வியாழக்கிழமை வரை இந்த ஒரு வாரத்திற்குடைய ராசி பலன்களை பார்க்கலாம். முக்கியமாக இந்த ஒரு வாரத்தில் 2 கிரகங்களுடைய மாற்றங்கள் நடந்திருக்கிறது. வைகாசி மாத அடிப்படையில் சூரியன் கிரகம் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு மாறி இருக்கிறார். குரு கிரகத்தினுடைய பயிற்சியும் ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு மாறி இருக்கக்கூடிய நிலையாக இருக்கிறது. இந்த ஒரு வாரத்தில் பார்க்கக்கூடிய பலன்களின் இடையிலே 18ஆம் தேதி மே மாதம் ராகு கேது பயிற்சி அதுவும் நடக்க இருக்கிறது. ஸோ இத்தனை பயிற்சிகளை உள்ளடக்கிய இந்த வாரம் ஒரு ஸ்பெஷலான வாரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை இந்த ஒரு வாரத்திற்குடைய பலன்கள் என்ன பலன்கள் அப்படின்னு நம்ம ஓரளவிற்கு விரைவாக பார்க்கலாம். மேஷ ராசி நண்பர்களுக்கு இவங்க ராசிநாதன் நீசமாக இருந்தாலும் வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் கிரகம் பஞ்சமாதிபதி குருவினுடைய மாற்றமும் இவர்களுக்கு தைரியஸ்தானத்தில் இருப்பது ஓரளவிற்கு வருமானத்திற்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நல்ல நிலை அப்படின்னு சொல்லலாம். ஒரு விபரீத ராஜயோகமான ஒரு தைரியம் உண்டாகும், வருமானமும் ஒரு சிறப்பான தொழில் பணியில் ஒரு நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நிலை, வாக்கு வன்மை ஏற்படும், வாக்கை தொழிலாக எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய அந்த ப்ரொஃபஷன் அதில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல நிலை. இந்த வாரம் முடியக்கூடிய நாள் வரை ராசியிலேயே புதன் கிரகம் இருக்கிறார். ஸோ இது ஓரளவிற்கு கவனமான பலனாக பார்க்கும் பொழுது ஒரு அளவான தைரியம் மட்டுமே இவங்களுக்கு உதவியாக இருக்கும். ஓவர் கான்ஃபிடென்ஸ் கண்டிப்பாக கூடாது. ஆரோக்கியத்தை காம்ப்ரமைஸ் இல்லாத அளவிற்கு அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸை தவிர்ப்பது ரொம்ப முக்கியமான நிலை. திருமண வாழ்விலும் அந்த குடும்பஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் ப்ரொஃபஷனுக்கு உதவக்கூடிய நிலையாக இருந்தாலும் குடும்ப வாழ்வில் ஆர்குமெண்ட்ஸ்க்கு இது ரொம்ப தேவையில்லாத ஒரு குழப்பத்தை கொடுக்கும். பேச்சில் சற்று நிதானம். ஆனால் இந்த வாரம் ராசிநாதன் நீச நிலையில் இருந்தாலும் அவர் பூசத்தில் இருந்து ஆயில்யத்திற்கு மாறி இருக்கிறார். அந்த ராசிநாதனாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் புதன் சாரத்திலும் அந்த புதன் ராசியிலே இருப்பது நீண்ட நாள் இவங்க வாங்கி மகிழக்கூடிய சில விஷயங்களை, வீடு இல்லைனா நிலம் போன்றவை வாங்கக்கூடிய நல்ல நிலையாக இருக்கும். சில கடன்கள் வாங்கி அதற்கான சில முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இந்த மாதிரியான நல்ல சுபவிரயங்களை செய்து கொள்ளக்கூடிய நல்ல வாரம். இதற்கான ஒரு காத்திருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த வாரத்தில் நல்ல விதமாக இதை பயன்படுத்தி கொள்ளலாம். வண்டி வாகனங்களிலும் ஓரளவிற்கு எச்சரிக்கையாக நிதானமாக செல்வது, தேவையில்லாத ரிஸ்கை தவிர்ப்பது மேஷ ராசிக்கு ஒரு நல்ல பலனாக இருக்கும். அடுத்தது ரிஷப ராசிக்கு இந்த ஒரு வாரம் என்ன பலன்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ராசியிலேயே இருக்கக்கூடிய சூரியனாக இருப்பது கண்டிப்பாக ராசியில் சூரியன் இருக்கும் பொழுது டெம்பரமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலையிலும் ஒரு இரிட்டேஷனை கொடுப்பார். அதுவும் முதலில் அவர் சுயசாரத்தில் கிருத்திகை 2, 3, 4 பாதங்களில் செல்வது சற்று மனநிலை உடல் ஆரோக்கியம் இரண்டையும் சரியாக பார்த்து கொள்ள வேண்டும். 2இல் குரு இருக்கிறார், 12இல் புதன் இருக்கிறார். இவங்களுக்கு குடும்ப வாழ்வில் இவங்களும் நிதானமாக இருக்க வேண்டும். ஆனால் பணி வளர்ச்சி, இடமாற்றம், பணியில் நல்ல ஒரு மேன்மையான நிலை, 6 சுக்கிரன் உச்சமாக இருப்பது, சனியோடு இணைந்து இருப்பது எல்லாமே அதிர்ஷ்டம், நல்ல ஒரு ஏற்றமான ஒரு நிலையாக இருக்கும். பொருளாதாரமும் சிறப்படையும். ஆனால் மூத்த சகோதர வகையில் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பாதகாதிபதியான சனி சில ரிலேஷன்ஷிப் பிரச்சனைகளை கொடுக்கலாம். மூத்த சகோதரர்களுடைய ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகளாக அது வரலாம். உங்களோட சில தொல்லைகளை அவங்க கொடுக்கக்கூடிய நிலையாக உங்களுக்கு உணரக்கூடிய சூழலாக இருக்கலாம். குழந்தைகளை குறிக்கக்கூடிய கிரகமும் சற்று உங்களுக்கு விரயஸ்தானத்தில் இருப்பதனால் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் குழந்தைகளுக்கான சில விரயங்களை இந்த வாரத்தில் மேற்கொள்ளலாம். குழந்தைகளோடும் நீங்கள் வாக்குவாதம் செய்யாமல் இருப்பது நல்ல நிலை. அவர்களுக்கு புரியாத நிலையில் அவங்க நிறைய ஒரு பிடிவாதமான சூழலாக சில குணங்களை வெளிப்படுத்தலாம். ஸோ ரிஷப ராசி உங்கள் குடும்ப வாழ்விலும் பேச்சில் நிதானம், குழந்தைகளிடமும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய ஒரு நிலை. உங்களுடைய மனநிலையும் நீங்கள் கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். ஓரளவிற்கு நீங்கள் அமைதியாக இருப்பதை பழகி கொண்டாலே உங்களுக்கு ஒரு நல்ல பலனாக எல்லாமே மாறும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது மிதுன ராசிக்கு இந்த ஒரு வாரம் என்ன பலன் அப்படின்னு பார்க்கலாம். மிதுன ராசிக்கு இந்த வாரத்தினுடைய பெயர்ச்சி முதலில் ராசிநாதனாக இருக்கக்கூடிய புதன் கிரகம் அற்புதமான லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அவர் வருமான ஸ்தானத்தோடு பணிக்குடைய 6 11 2 ரொம்ப பிரமாதமான கனெக்ஷன், மிகப்பெரிய வளர்ச்சி, பணியில் மாற்றம், திடீர் மாற்றங்கள், ஏற்றங்கள், வேறு நாடு வேறு இடத்திற்கு மாறி செல்லக்கூடிய பணி வளர்ச்சியாக இருக்கும். ஆனால் இடமாற்றமும் நல்ல ஒரு நன்மையை கொடுக்கும்னு சொல்லலாம். ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு கிரகம் ஆரோக்கியத்தில் சிறிது தொல்லைகளை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. ஓரளவிற்கு ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அவேர்னஸ் இருந்தால் போதுமானதாக இருக்கும்.
ஆனால் உத்தியோகத்தில் தொழிலில் அபரிமிதமான வளர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். பேச்சில் உங்களை அறியாமல் நல்ல ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறதை நீங்கள் உணர்ந்து பணியிடத்திலும் தொழில் செய்யக்கூடிய இடங்களிலும் நீங்கள் வாக்குவன்மையால் நிறைய விஷயங்களை ஜெயிக்கக்கூடிய நல்ல நிலை. ரொம்ப அற்புதமான வாக்குஸ்தானத்தில் உள்ள செவ்வாய் கிரகம் லாபஸ்தானத்தோடு தொடர்பாக இருப்பது, அந்த லாபஸ்தானத்தில் ராசிநாதனாக இருக்கக்கூடிய இந்த புதன் கிரகமும் அமர்ந்திருப்பது ஒரு பரிவர்த்தனை. அற்புதமான ஒரு நல்ல காலம். தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும். ஓரளவிற்கு ஆரோக்கியத்தை மட்டும் நீங்க பார்த்து கொண்டு இந்த காலகட்டத்தை நல்ல விதமாக பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்தது கடகராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். கடக ராசிநாதனாக ராசியிலே இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகம் பரிவர்த்தனையான ஒரு சார நட்சத்திர ஒரு அமைப்பில் புதனோடு இருப்பது, அது 10ஆம் வீட்டோடு உள்ள தொடர்பாக இருப்பது அற்புதமாக இவங்களுக்கு தொழில் ரீதியிலான மாற்றங்கள், தொழில் ரீதியிலான ஒரு அதிர்ஷ்டமான முன்னேற்றங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. அந்த தொடர்பும் இவங்களுக்கு 9ஆம் வீட்டோடு இருக்கக்கூடிய சனி கிரகத்தினுடனும் சுக்கிரனுடனும் இருப்பது வெளிநாட்டு பிரயாணங்களால் ஒரு நல்ல ஆதாயமான லாபம் கிடைப்பதற்கு, பணி வளர்ச்சியில் வருமானம் உயர்வதற்கு ஒரு நல்ல நிலையாக காட்டுகிறது. ஆனாலும் இவங்களுமே ராகு கேது பயிற்சியுடைய மாற்றம் நடக்க இருக்கக்கூடிய இந்த நிலையில் கடகத்திற்கு 2ஆம் வீடாகிய வாக்குஸ்தானத்தில் கேது கிரகம் வரப்போகிறார். 8இல் ராகு வரப்போகிறார். உணவில் சற்று எச்சரிக்கையாக இருப்பது, ஆன் டைம் உணவு ஏதாவது ஒன்று நீங்கள் சாப்பிடுவது ஒரு நல்ல ஒரு நிலை. குடும்ப வாழ்வில் பேச்சில் உங்களை அறியாமல் ஏதாவது குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இதை நீங்கள் எப்பொழுதுமே மறக்காமல் மனதில் இருத்தி கொள்ள வேண்டும். வாக்குவாதமும் இல்லாமல் இருக்க வேண்டும். தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். ஆனால் தந்தைக்கு நல்ல வளர்ச்சியான காலகட்டம், இடமாற்றம். ஆனால் ஆரோக்கியத்தில் தந்தை சிறிது அக்கறையாக இருப்பது கடகத்திற்கு ரொம்ப நல்ல நிலை. அடுத்தது சிம்ம ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். இந்த ஒரு வாரம் இவங்களுக்கு என்ன பலன்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, முதலில் ராசிநாதன் சூரியன் கிரகம் 9இலிருந்து 10ஆம் வீட்டிற்கு மாறி இருக்கிறார். அற்புதமான திக்பலத்தை கொடுக்கக்கூடிய ராசிநாதனாக இருப்பது பிரமாதமான தொழில் வளர்ச்சி. அவர் 4ஆம் வீட்டை பார்ப்பது தொழிலுக்கான அற்புதமான முதலீடுகள் செய்வதற்குடைய ஒரு விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய சூழலாக நன்மைகள் நடக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் நல்ல மாற்றங்கள். 6 8இல் விபரீத ராஜயோகம். புதிய முதலீடுகள் செய்வதற்கு கடன்களும் அற்புதமாக நினைத்தது போல உங்களுக்கு கிடைக்கும். புதிய நண்பர்கள், புதிய கூட்டாளிகள், இது போன்ற புதிதாக அறிமுகமாக கூடியவர்களிடம் கொஞ்சம் நீங்கள் ஒரு கவனமாக பழகுவது, அவர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்ல நிலை. சிம்மத்திற்கு திருமண வாழ்வில் மட்டும் ஓரளவிற்கு அனுசரித்து செல்ல வேண்டிய நிலையாகவே தொடர்கிறது. ஜென்மத்தில் வந்திருக்கக்கூடிய கேது இந்த வாரத்தில் உள்ள மாற்றமாக 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு கிரகம் ஏதோ ஒரு சிக்கலை கொடுக்கக்கூடிய நிழல் கிரகங்கள் அப்படிங்கிறதை மறக்கக்கூடாது. ஓரளவிற்கு நம்ம அனுசரித்து செல்வதனால் சில விஷயங்களை தவிர்க்க முடியும், தடுக்க முடியும். அந்த வகையில் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு கிரகம் உங்களுக்கு பிரமாதமான முயற்சிகளுக்கு வெற்றி, ஒரு நல்ல ஒரு புத்திர பாகியமும் சிலருக்கு கிடைக்கலாம். பணியில் நல்ல ஒரு ஏற்றம், மாற்றம். ஆனால் மூத்த சகோதர வகையில், ரிலேஷன்ஷிப் வகையில் உங்களுக்கும் அவர்களுக்கும் இது சில சிக்கல்கள் இருக்கலாம். அவர்களுக்கு நேரடியாக ஏதாவது ஒரு பிரச்சனையான காலகட்டமாக, ஆரோக்கிய பிரச்சனை இல்லைன்னா அவங்க குடும்ப வாழ்வில் பிரச்சனை, இது போன்ற நிலை சிம்ம ராசியுடைய மூத்த சகோதரர்களுக்கு ஏற்படலாம். அடுத்தது கன்னி ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். கன்னி ராசிக்கு இவங்களுடைய தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் சில சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. 9ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய வீட்டில் தந்தைக்கு காரகா பிளானட் காரக்கோ பாவநாஸ்தி அப்படிங்கிற பலனை ஓரளவிற்கு கொடுப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இவர்களுக்கு உத்தியோகத்தில் நல்ல ஏற்றமான நிலை. இந்த குருவினுடைய பெயர்ச்சி கன்னி ராசிக்கு பிரமாதமான தொழில் மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் சுதாரிப்பாக இருந்தால் நல்ல விதமாக பயன்படுத்தி கொள்ளலாம். சிலருக்கு எதிர்பாராத மாற்றங்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய சூழலாக அது மாறும். முதலீடுகள் செய்வதற்கு நிறைய வாய்ப்புகள் ஏற்படும். ஓரளவிற்கு நிதானமாக நீங்கள் முடிவுகளை எடுப்பது நன்மை அளிக்கும். ஜாதகர்களும் தன்னுடைய ஆரோக்கியத்தில் அலட்சியம் கூடாது. ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கேது இந்த வாரம் 12இல் மாறுகிறார். தூக்கத்தில் சிறிது குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. 6இல் இருக்கக்கூடிய 6ஆம் வீட்டிற்கு வந்திருக்கக்கூடிய ராகு கிரகம் பணியிடத்தில் சற்று நிதானமாக இருக்க வேண்டும். அது பேச்சு ஸ்தானத்தோடு தொடர்பாக இருப்பதனால் பேச்சினால் பெரிய குழப்பம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. முக்கியமாக வேலை செய்யக்கூடிய இடத்தில் இல்லைனா சுயதொழில் பண்ணக்கூடிய இடங்களில் நீங்கள் ஏதாவது ஒரு காசிப்ஸ் அது செய்வதன் மூலியமாக பெரிய குழப்பத்தில் மாட்டிக்கொள்ளலாம். நேரடியாக கன்னி ராசியை கண்டக சனி பார்ப்பது, சுயசாரத்தில் சனி உத்திரட்டாதியில் செல்வது, மிகுந்த நிதானத்தோடு பொறுமையாக இருக்க வேண்டும். திருமண வாழ்விலும் பொறுமை தேவை. குழந்தைகளும் வாழ்க்கை துணையும் உங்களுக்கு எதிராக
மாறக்கூடிய சூழலாகவே தொடர்ச்சியாக கிரகங்கள் காட்டுகிறது. கணவன் மனைவி வாக்குவாதம் இல்லாமல் இருந்தால் மட்டுமே தொடர்ச்சியாக அடுத்து வரக்கூடிய காலங்களில் ஒரு நிம்மதியான நிலையாக இருக்கும். அடுத்தது துலாம் ராசிக்கு பார்க்கலாம். துலாம் ராசிக்கு ஓரளவிற்கு பேச்சில் உணவில் நிதானம் தேவை. இவங்களுக்கு 2ஆம் வீட்டில் உள்ள அந்த கிரகம் எல்லாமே 12ஆம் வீட்டோடு 9ஆம் வீட்டோடு தொடர்பாக இருப்பதனால் ஆரோக்கியத்தில் ஒரு அக்கறையான நிலையாகவே இருக்கக்கூடிய சூழலாக காட்டுகிறது. ராசிநாதன் தொடர்ச்சியாக ஆரோக்கியஸ்தான 4ஆம் அதிபதியோடு இணைந்து 6இல் உச்சமடைவது எப்பொழுதுமே துலாம் ராசிக்கு ராசிநாதன் 6ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்தில் போய் உச்சமடைவார். இது ஒரு தேவையில்லாத குழப்பங்கள், நிறைய பணத்தை ரொட்டேஷன் செய்யக்கூடிய குணங்களாகவும் அது ஒரு தேவையில்லாத ஃபினான்ஷியல் ஒரு மிஸ்மேனேஜ்மெண்ட்டாகவும் வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. இது ஓரளவிற்கு தெரிந்த பிறகு நம்ம சில கவனமான டெசிஷன்ஸை எடுப்பது கொஞ்சம் நமக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். துலாம் ராசிக்கு வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தையும் பார்த்து கொள்ள வேண்டும். உங்களுடைய ஆரோக்கியத்திலும் அதிக அக்கறை தேவை. சில மருத்துவ விரயங்கள் தொடரலாம். ஆனால் தொழில் வளர்ச்சி, கூட்டாளிகளால் சில நன்மை, குழந்தைகளுக்கு வேலை வருமானம், வேலை மாற்றம், உத்தியோகத்தில் உயர்வு இதெல்லாம் குழந்தைகளுக்கு ஏற்படும். ஆனால் குழந்தைகளுடன் உங்களுக்கான நிலையில் சில அனுசரணை தேவையாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, 6ஆம் வீட்டில் உச்சமாக இருக்கக்கூடிய ராசிநாதன் அவரே 8க்குடையவர். ஆயுள் ஸ்தானாதிபதி 8இல் போய் மறைந்திருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு தேவையில்லாத பிரச்சனை தான். ஸோ ஆன் அண்ட் ஆஃப் உங்களுக்கு ஏதாவது ஒரு சிக்கலாகவே இது இருக்க வாய்ப்பு இருக்கிறது. வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட வேலையில் திடீரென்று சில குழப்பங்கள் ஏற்படலாம். ஒரு தடை, குழப்பங்கள் நீங்களே ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நிலையாக இருக்கும். இந்த மாதம் வைகாசி மாதத்தில் உங்களுடைய ஆன்மகாரகா என்று சொல்லக்கூடிய சூரியன், தந்தைக்கு காரகா சூரியன் 8இல் மறைவது தந்தை வழி உறவினர்களையும் நீங்கள் பெரிதாக நம்ப வேண்டாம். கொஞ்சம் நீங்கள் அலர்ட் மோடில் இருப்பது துலாம் ராசிக்கு இந்த வாரம் ரொம்ப உதவியாக இருக்கும். அடுத்தது விருச்சிக ராசிக்கு பார்க்கலாம். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இவங்களுடைய குடும்பஸ்தானத்திற்குடைய குரு கிரகம் ஒரு தேவையில்லாத ஒரு இடத்தில் இருந்து ஒரு பாதக வீட்டில் நின்று பார்ப்பது, அந்த சாரம் கொடுத்த கிரகங்கள் எல்லாமே பாதக வீடு, 6ஆம் வீடு அப்படி தொடர்பாக வருவது, குடும்ப வாழ்வில் கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்ல நிலை. ஆனால் உத்தியோகத்தை பொறுத்தவரை ஜாதகர்களுக்கு உத்தியோகத்தில் அற்புதமான வளர்ச்சி, வருமானம், ரொம்ப நல்ல ஒரு மாற்றத்தையும் உயரத்தையும் அடையக்கூடிய நல்ல பலன்கள். ஜாதகர்கள் விருச்சிகத்தில் உள்ளவர்கள் தன்னுடைய ஆரோக்கியத்திலும் தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்திலும் மிகுந்த எச்சரிக்கையாக பார்த்து கொள்ள வேண்டும். அவங்களுக்கு அலட்சியம் இல்லாமல் இருக்கக்கூடிய மனநிலை இந்த வாரம் தேவைப்படும். சில விரயங்களை தவிர்க்க முடியாத நிலையாக ஏற்படும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு சில விரயங்களாக, சுப விரயங்களாகவும் அது ஏற்படும், மருத்துவ விரயங்களாகவும் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. தொழிலுக்கான ஒரு முதலீடுகள் செய்வதற்குடைய விரயங்களாகவும் அது மாறலாம். பணியில் வளர்ச்சியான காலகட்டம் அப்படிங்கிற நிலை இருந்தாலும் பணியில் சற்று எச்சரிக்கையாக இருப்பது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பை கொடுக்கும். பணியில் சில பாதக வீடான ஒரு கனெக்ஷன் ஏற்படுவதனால் பணியில் உள்ள பெண்கள் சக ஊழியர்களிடம் நீங்கள் தேவையில்லாத ஒரு காசிப்ஸ் போன்ற பிறரை பற்றிய விஷயங்களை பகிராமல் இருப்பது உங்களுக்கு மிகுந்த நன்மையை கொடுக்கும். அடுத்தது தனுசு ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். தனுசு ராசிக்கு இவங்களுக்கு 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய புதன் இவங்களுக்கு பாதகாதிபதி. தந்தை ஸ்தானத்திற்கும் தந்தை காரகா என்று சொல்லக்கூடிய சூரியன் இதுநாள் வரை 5இல் இருந்தவர் இப்பொழுது 6ஆம் வீட்டில் மறைந்திருக்கிறார். ஸோ இவர்களுக்கும் சற்று இந்த வாரம் நிதானமான பலன்களாகவே காட்டப்படுகிறது. புதிய அறிமுகங்களாக உங்களுக்கு ஏற்படுவது இந்த வாரம் ஏற்படக்கூடிய நிலையில் அவங்கள ரொம்ப நம்பி நீங்கள் ஒரு ரொம்ப க்ளோஸாக போகாமல் இருப்பது, எந்த அறிமுகமாக இருந்தாலும் காதல் தொடர்பான விஷயங்களாக இருந்தாலும் தனுசு ராசி இந்த வாரம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது ஒரு நல்ல நிலை. பணியில் நல்ல வளர்ச்சியான காலகட்டம், வருமானம் உயரும். இதனால் உங்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். உங்களுக்கு ராசிநாதன் 7ஆம் வீட்டில் அமர்ந்து ராசியையே பார்க்கிறார். இது நீங்கள் எதிரில் இருக்கிறவங்களிடம் ரொம்ப அவங்கள நம்பி அருகில் செல்லாமல் இருப்பதற்கு இது மட்டும் நீங்கள் கொஞ்சம் காஷனாக இருப்பது போதுமான நிலை. ஆனால் ராசிக்கு குருபலம் இருப்பது உங்களுக்கு ஒரு நல்ல நிலை. தைரியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் ராகு இந்த பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு ஃபினான்ஷியலான ஒரு முன்னேற்றங்களும் அதனால் ஏற்படக்கூடிய ஒரு கான்ஃபிடென்ஸும் ஏற்படும் நல்ல நிலைன்னே சொல்லலாம். ஆனால் புதிதாக எடுக்கக்கூடிய சில முடிவுகள், புதிய விஷயங்கள், டெசிஷன் மேக்கிங் இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா தனுசு ராசி கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப நல்ல நிலை. அந்த 5இல் இருக்கக்கூடிய புதனும் 8இல் இருக்கக்கூடிய செவ்வாயும் ஒரு தொடர்பாக இருப்பதனால் புதிய முடிவுகள் உங்களுக்கு தேவையில்லாத குழப்பங்களை கொடுக்கலாம், இல்லைன்னா அலைச்சல்களை கொடுக்கலாம். ஓரளவிற்கு நீங்கள் சிலரிடம் விசாரித்து தீர ஆலோசித்து சில முடிவுகளை எடுப்பது நல்ல நிலை.
3ல் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு ஓவர் கான்ஃபிடன்ஸ் கொடுக்கலாம். 5ல் இருக்கக்கூடிய புதன் பாதகாதிபதி புத்தியில் சில அந்த அந்த டைமில் நமக்கு இருக்கக்கூடிய அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் கொஞ்சம் மிஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருப்பது. தனுசு ராசி கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்ல நிலை. அடுத்தது மகரத்திற்கு பார்க்கலாம். மகர ராசிக்கு இந்த வாரம் எல்லா முயற்சிகளுமே வெற்றி அடையும். தொட்டது துலங்கும். தொழில் பணியில் ஒரு அற்புதமான வளர்ச்சியான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். வருமானத்தில் அற்புதமான நன்மைகள். கடன் வாங்கி நீண்ட நாள் விருப்பமான சில தொழில் முதலீடுகள் எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு டக்கு டக்கென்று நடக்கக்கூடிய ஒரு நல்ல நிலை. ஆனால் இந்த விரயங்கள் நீங்கள் செய்யக்கூடிய அந்த முதலீடுகளாக இருந்தாலும், இல்லை ஒரு வீட்டுக்கு தேவையான வாகனம், இல்லைன்னா நிலம், வீடு இது போன்றவையாக வாங்கணும் அப்படின்னு நீங்கள் பணத்தை செலவு செய்தாலும் அந்த விரயங்கள் அதில் சற்று நிதானம் தேவை. ஏன்னா நீங்கள் நினைத்த அளவிற்கு அந்த விரயங்கள் நிற்காமல் உங்களுக்கு கொஞ்சம் அதிகம் இழுத்து விடக்கூடிய அபாயம் இருக்கிறது. விரயஸ்தானத்திற்குடைய குரு கிரகம் பாதக வீட்டில் நின்று தன் வீட்டை தானே பார்க்கிறார். இந்த ஒரு வாரம் மட்டும் இல்லாமல் அடுத்த ஒரு வருடத்திற்கு குருவினுடைய நிலை விரயஸ்தானத்தில் உள்ள எச்சரிக்கையான பலனாக மகர ராசி நண்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஓரளவிற்கு விரயத்தை எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு தெளிவான நிலையில் இருப்பது, தவிர்க்க முடியாத விரயங்களை மட்டும் செய்து கொள்வது, பணத்தை ரொம்ப ஒரே நேரத்தில் செலவு செய்யாமல் கொஞ்சம் கையிருப்பு பணத்தை வைத்துக் கொள்வது, இது போன்ற நிலையை நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பில் கூட மகர ராசி விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். மகரத்தில் இருக்கக்கூடிய அவங்களுடைய தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்திலும் அதிக கவனம் காட்ட வேண்டும். அடுத்தது கும்பத்திற்கு பார்க்கலாம். கும்ப ராசிக்கு குழந்தைகளுக்கு ஒரு அற்புதமான வளர்ச்சி. பஞ்சமஸ்தானத்தில் இவங்களுக்கு குரு கிரகம் வந்திருக்கிறார். இது ரொம்ப நல்ல நிலை. பணி, வேலை, வருமானம் இதெல்லாமே ரொம்ப அற்புதமான ஒரு மேன்மையான வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் கும்ப ராசிக்கு. ஆனால் வேலை, தொழில் விஷயங்களில் புதிய முடிவுகள் எடுக்கும் பொழுது கும்பராசி நண்பர்களும் ரொம்ப ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ் மூலமாக தேவையில்லாத குழப்பமான ஒரு முடிவுகளை எடுக்க வாய்ப்பு இருக்கிறது. முக்கியமாக வேலையை விடக்கூடிய நிலை மனதில் இருப்பவர்களுக்கு நீங்கள் ரொம்ப யோசித்து புதிய வேலை கிடைத்த பிறகு வேலையை விடுவது ரொம்ப நல்ல நிலை. திருமண வாழ்விலும் கணவன் மனைவி இருவருமே ரிலேஷன்ஷிப்பிலும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். வாக்குவாதம் தவிர்த்து இது போன்ற நிலை. ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் எல்லோருமே கவனமாக இருப்பது நல்ல பலனாக இருக்கிறது. ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க, எல்லோருக்குமே ஆரோக்கிய பிரச்சனை ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம பார்க்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு 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 சூழல் சரியில்லாத நிலையாகவே கிரக நிலை காட்டுவது. இந்த கோவிடுடைய பிரச்சனைகள் வந்த பிறகு மக்கள் எல்லோருக்குமே ஒரு ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான நிலை அப்படிங்கிறத நம்ம ஒரு சின்ன கிரகநிலை மாற்றத்தினால் கூட அதை எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் ஒரு நிலையில் ஜோதிடர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத கூட நீங்கள் இதை எடுத்துக்கொள்ளலாம். அதை கேட்கும் பொழுதாவது நமக்கு அந்த ஒரு நிமிட ஒரு இன்ஸ்பிரேஷன் மூலியமாக ஆரோக்கியம் அப்படிங்கிறத நம்ம சரியாக பார்த்து கொள்ள வேண்டும். நம் கையிலும் சில பொறுப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்தாலே ஓரளவிற்கு அது நன்மையை கொடுக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது மீன ராசி நண்பர்களுக்கு இவங்களுக்கு ஒரு நல்ல நிலை, பணியில் வளர்ச்சி. ராசிநாதன் குரு கிரகம் 4ஆம் வீட்டில் மாறி இருக்கிறார் மிதுன ராசிக்கு. இது ஒரு திடீர் இடமாற்றம், திடீர் வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நிலை. சிலருக்கு தவிர்க்க முடியாத சில இடமாற்றங்களாக இது ஏற்படலாம். 6ஆம் வீட்டிற்குடைய பணிக்கு முக்கியமாக சொல்லப்படக்கூடிய அந்த சூரியன் கிரகம் இந்த வைகாசி மாதத்தினுடைய அடிப்படையில் 6க்குடைய கிரகம் 3ல் இருப்பது ஒரு விபரீத ராஜயோகம். பணிக்கான சில முயற்சிகள் ரொம்ப அபரிமிதமான வெற்றியை கொடுக்கும். ஆனால் கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் வகையிலும் சரி ரொம்ப நிதானமாக இருக்க வேண்டும். உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய சனி கிரகம் ஜென்மச்சனியாக இருப்பது, அஷ்டமாதிபதி சுக்கிரனும் உங்கள் ராசியிலே இருப்பது சில மன ஆரோக்கியத்தில் ஒரு இரிட்டேஷன் தொடர்ந்து மீனத்திற்கு இருக்கலாம். ஓரளவிற்கு நிதானமாக திருமண வாழ்வில் ஆர்குமெண்ட்ஸ் இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு செய்தாலே ஓரளவிற்கு ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக இது மாறலாம். சிலருக்கு வீடு வாகனம் வாங்க சுபவிரியங்களாக ஒரு நல்ல வாய்ப்புகளும் தொடர்ந்து கிடைக்கும். ராசிநாதன் 4ல் இருப்பதும் விரையாதிபதி சனி ஜென்மத்தில் இருப்பதும் சில சுப விரயங்களையும் நீங்கள் செய்து கொள்வது நல்ல நிலை. ஆனாலும் விரயங்களை செய்யும் பொழுது அந்த தொகையை நீங்கள் ரொம்ப உறுதியாக நீங்கள் நிதானமாக அதை முடிவு செய்துவிட்டு அதை மீறாமல் இருப்பதற்கு, அதை எக்ஸீட் ஆகாமல் இருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நினைத்ததை விட அதிகமான விரயங்களை இழுத்து விடுவதற்கு 12ல் இருக்கக்கூடிய அந்த ராகு கிரகம் இந்த வாரம் பெயர்ச்சி அடையக்கூடிய அந்த நிலையில் உங்களுக்கு விரயங்களை ராகு இழுத்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 4ல் அமர்ந்த ராசிநாதன் குரு கிரகமும் இந்த ராகுவை பார்ப்பதனால் விரயங்கள் அளவு கை மீறி போகக்கூடிய அபாயம் மீன ராசிக்கு இருக்கிறது.
நன்றி நண்பர்களே. இதுதான் இந்த வாரம் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மே மாதம் தொடங்கி 22ஆம் தேதி மே மாதம் வியாழக்கிழமை வரை இந்த ஒரு வாரத்திற்குடைய பலன்கள். நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்.